ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் பாலாடை இருந்துச்சுன்னா அதை வச்சு சூப்பரான ஸ்வீட் ஒரு 10 நிமிஷத்தில் செய்யலாங்க. ஆமாங்க, நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி பால்கோவா வீட்லேயே நம்ம ஈஸியாக செய்யலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பால் ஸ்வீட் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு பாலாடை எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடவே 1/2 கப் பார்த்தீங்கன்னா சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் போல் பால் பவுடர் எடுத்துருக்கிறேன். வாசனைக்காக 2 ஏலக்காவும் எடுத்துருக்கேன். இந்த 3 பொருள் போதுங்க, சூப்பரான ஸ்வீட் செய்யலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுக்கலாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த பாலாடு 1 கப் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த கெட்டியாக இருக்கிற பாலாடை பார்த்தீங்கன்னா நல்லா உருகி ஒரு க்ரீம் பதத்துக்கு வரும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பாலாடை பார்த்தீங்கன்னா பசும்பால் எடுத்து வச்ச பாலாடை. உங்ககிட்ட பேக்கெட் பால் எடுத்து வச்ச பாலாடை இருந்தாலுமே இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைனா உங்ககிட்ட பாலாடெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா பால் பவுடர் வச்சு ஈஸியாக இந்த ஸ்வீட் செய்யலாம். இது 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பாலாடெல்லாம் நல்லா உருகி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்துருச்சு. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். அடுப்பு பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா கலந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 கப் சர்க்கரை இது கூட சேர்த்துடலாம். உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை பார்த்திங்கன்னா கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1/2 கப் சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சர்க்கரைலாம் பார்த்திங்கன்னா இந்த பாலாடையில் நல்லா மிக்ஸ் ஆகி தண்ணி சேர்த்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோன்னா பாலாடையில் பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆயிரும். ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி நம்ம வீட்டிலே செய்யலாங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. இந்த சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வாசனைக்காக எடுத்து வச்சுருந்த 2 ஏலக்காவை நல்லா இடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா இது கூடவே பால் பவுடரும் சேர்த்துடலாம். பால் பவுடரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்வீட்டோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலாடையில் இந்த பால் பவுடர் சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்குங்க. ஸ்வீட் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்வீட்டும் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்காது. 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க. இது பார்த்திங்கன்னா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ தான் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு பால்கோவா லெவலுக்கு வரும். பேன்லலாம் எதுவுமே ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும்போது பார்த்திங்கன்னா இது நம்ம இறக்கிடலாம். இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தாங்க செய்யணும். இல்லைனா பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிக்கும். எல்லாமே நல்லா திரண்டு வரும் பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி பேன்லலாம் எதுவுமே ஒட்டாமல் இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணி பார்த்திங்கன்னா இது நம்ம இப்போ இறக்கிடலாம். அடுத்தது பிளேட் ஒன்று எடுத்துக்கலாங்க. அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு இந்த பிளேட்டில் எல்லா இடத்துலையும் நெய் வர மாதிரி நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுறலாம். நெய் தடவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஸ்வீட் இந்த பிளேட்டில் சேர்த்துடலாம். அப்படியே கூட இந்த ஸ்வீட் சாப்பிட்லாம். சூப்பரான இந்த ஸ்வீட்டுங்க. பாலாடை இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஸ்வீட் சாப்பிடாதவங்க கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனால் எல்லாமே இது நல்லா ஈவன் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா சமப்படுத்திட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தை அப்படியே ஆற வச்சிடலாங்க. இந்த மிதமான சூட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் உருண்டை கூட பிடிச்சிக்கலாம். இல்லைனா ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா ஃபேனில் நல்லா ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சதுக்கப்புறமா நமக்கு பிடிச்ச ஷேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம பீஸ் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ஓரளவுக்கு நல்லாவே ஆறிடுச்சு. இது அப்படியே நம்ம பீஸ் போட்டுடலாம். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாலாடை உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா சாஃப்டான இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நம்ம பேக்கரியில் தாங்க வாங்கி சாப்பிட்ருப்போம். ஈஸியாக பாலாடை வச்சு நம்ம வீட்டிலே செய்யலாம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி நான் செஞ்ச இந்த சிம்பிளான பாலாடை ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் வீடியோ கீழே தெரியல ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்து வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.